நான் உயிரோடு இருந்து என்ன பலன் சாதிக்கப் போகின்றேன்? இப்பொழுதே பார், இதே இடத்தில் என் உயிரை நான் மாற்றிக் கொள்கின்றேன். அன்றாட முருகா 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 என என்னையே அழைத்துக் கொண்டிருக்கின்றாயே, ஜோதி வடிவாக காட்சியளிக்கிறேனப்பா. எதற்காக உயிரை விட துணிந்து விட்டாய்? நான் வணங்கும் அந்த சண்முகன் முருகப்பெருமானா? உண்மைதானப்பா. ஆண்டவா, என்னை எதற்காக இந்த உலகில் படைத்தாய்? இரு கரங்கள் இருந்து, இரு கால்கள் இருந்து, இரு பார்வை இல்லாமல் இந்த உலகில் பிறந்து பிறப்பதற்கு நான் பிறக்காது இருந்திருக்கலாம் ஆண்டவா. எப்படியோ என்னையே வணங்கிக் கொண்டு வந்தாய். ஆனால் பெண்களால் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, அடிபட்டு, உதைபட்டு இப்பொழுது எதற்காக வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை விட துணிந்துவிட்டாய். ஆமாம் முருகா. ஆகையால் எதற்காக உனக்கு நான் காட்சியளிக்கின்றேன் தெரியுமா? எதற்காக? அதோ வாத்தாயா, உன் அருகிலே என்னுடைய அண்ணன் விநாயகர் ஆலயம் உண்டு. ஆமாம். அந்த ஆலயத்தை சென்று 3 முறை வலம் வந்து அருகாமையில் தாமரை தடாகம் உள்ளது. அந்த தடாகத்திலே இறங்கி தலைமொழியை எழுந்து வந்தால் உன் கண்கள் விழி திறந்துவிடும் அப்பா. உனக்கு கண்பார்வை வந்துவிடும். உன்னையே வணங்கி கொண்டு வந்தேன். விளக்க முடியாது. அந்த விநாயகர் பெருமானை வணங்கி வந்தால் அவருடைய ஆலயத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய குளத்தில் தாமரை தடாகத்தில் நான் தலைமொழி எழுந்தால் எனக்கு இரு பார்வை வந்து விடுமா? ஆனால் உண்டு என்றால் என்ன சுவாமி? எப்படி தெரியுமா? உனக்கு கண் பார்வை கிடைத்தவுடனே இந்த உலகிலே எங்கெங்கே ஆக்கிரமம் அநியாயம் நடக்கின்றதோ அவையெல்லாம் தட்டி கேட்கும் உரிமையை தந்தேன். இரு பார்வைகள் மட்டுமே கிடைத்தால் போதும். இந்த உலகில் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் அனைத்தையும் தட்டி நினைத்துக் கூட இருப்பேன் ஆண்டவா. முருகா, இப்போதே வருகின்றேன், செல்கின்றேன்.